ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போது இன்றைக்குள்ள வீடியோ வந்து நம்மளோட ஒரு டேங்க்கில் நம்ம கொஞ்சம் கொய்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அப்போது இது நம்மளோட ஒரு பெரிய டேங்க்கு. ஸோ நம்ம முன்னாடி இதில் சும்மா வாட்ரு போட்டிருப்போம், ப்ளஸ் நம்ம டாக்ஸை குளிப்பாட்டுறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் அப்பப்போ ஆட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அதை க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணி எடுத்துருக்கு. லைக் இனி இதில் கொஞ்சம் நிறைய கார்ப்ஸ் விடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இப்போ தான் ஃபுல்லாக அதை நெட்லாம் போட்டு கவர் பண்ணி மேலே ஃபுல்லாக க்ரீன் ஷேட் நெட் போட்டு, முன்னாடி இது ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கும். வலை போட்டிருந்தேன், ஆனாலும் இந்த தூசியெல்லாம் விழுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ திடீர்னு கார்ப் எப்படி விடணுங்கிற ஒரு இது வந்துச்சுன்னா அப்பப்போ ஏதாவது 1-2 ஃபிஷ்ஷஸ் உள்ளே கிடக்கணுமே ஏதாச்சும் வாங்கி விடுவோம். ஆனால் அது வந்து பெரிய டேங்குங்கிறதுனால நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுறது கிடையாது. ஸோ வாட்டரும் வெளியே நம்ம இது பண்ணியெல்லாம் விட முடியாது. ஸோ தேங்கிருச்சுன்னா அப்படி தேங்கியே தான் நின்றோம். ஸோ திடீர்னு ஒரு தடவை வாங்கி விட்டுருந்த கார்ப்ஸ் தான். ஸோ ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஃபிஷ்ஷு போனது மாதிரி இருந்துச்சு. அப்போது பார்க்கும்போது லைக் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அதை கவனிக்கவே இல்லை. வாங்கி விட்டேன், நான் கொக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும், கொக்கு வந்து உட்காந்துருக்கும். இந்த தண்ணியுமே கண்டாமினேட் ஆகி மோசமாக தான் கிடக்கும். அதே நேரத்தில் நாய் குளிப்பாட்டுவேன், எல்லா வேலையுமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ மோர் தென் 1 இயர் 1.5 இயராக க்ளீன் பண்ணாமலே கிடந்துச்சு. ஃபுல்லாக க்ரீன் வாட்டராக தான் இருந்துச்சு. ஸோ திடீர்னு ஒரு கார்ப் மட்டும் ரொம்ப பெருசாக கொடுன்னு ஓடிட்டு இருந்துச்சு. என்னடா இது இப்படி இவ்வளோ பெரிய ஒரு கார்ப் போடுதேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஓகே அப்போது ஃபிஷ் சர்வைவ் ஆகுதுன்னு கொஞ்சம் கார்ப்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி விட்டேன், சின்ன கார்ப்ஸு. அது ஒரு 3 inch 4 inch சைஸில். அதுவும் கொஞ்சம் நாள் நல்லா கிடந்துச்சு, நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் கண்டிஷன் கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் வாட்டரில் உள்ள ஆக்சிஜன் எல்லாமே காலியாகி அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு இதாச்சு. அரௌண்ட் ஒரு 50 கார்ப்ஸ் கிட்ட வாங்கி விட்டுருந்தேன். சின்ன கார்ப்பாக வாங்கி விட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்தும் அழகாக கிடந்துச்சு. தண்ணியும் நிறைய கிடக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வளரவும் செஞ்சிச்சு, ஃபுட்டும் போட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துச்சு. திடீர்னு பார்த்தா வாட்டர் ஃபுல்லாகவே இதாகிடுச்சு, நாசாகி தண்ணியிலேருந்து எல்லாமே மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது சரி, ஓகே கண்டிப்பாக தண்ணி மாற்றி தான் ஆகணும். தண்ணி மாற்றுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய ஒரு டேங்க்கு. ஸோ தண்ணியெல்லாம் வெளியே ட்ரைன் பண்ணி மாற்றுறது பெரிய வேலை. சரி ஓகே, ஒரு கப் பண்ணி தான் பார்ப்போன்ட்டு நான் எல்லா ஃபிஷ்ஷுமே மேக்ஸிமம் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ பிடிச்சி கொஞ்சம் காப்பாற்றினேன். அண்டு நிறைய ஃபிஷ்ஷஸ் இறந்துருச்சு அந்த டைமில். அந்த தண்ணி இதான டைமில் எப்படின்னா ஃபுல்லாக மேலே வந்திருக்கும். எனக்கு ஃபஸ்ட் அது ஐடியா கிடைக்கல. நான் மார்னிங் ஆனால் ஃபுல்லாக மேலே இருக்கும். எனக்கு அது வாட்டரில் ஆக்சிஜன் போயிடுச்சுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இல்லை. ஃபில்டர் எதுவுமே கிடையாதா. ஸோ நான் ஃபுட்டு போடுவேன், சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வெயில் வந்தோடனே எதையுமே எல்லாமே கீழே போயிடும். ஸோ அது கொஞ்சம் நாளாக அந்த வாட்டரில் உள்ள ஆக்சிஜன் போய் அது கொஞ்சம் நாளில் அப்படி அது ப்ரீத் இல்லாமல் அப்படி டெய்லி 1-2 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி அப்படி டெத்தாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரின்னு வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணேன். அதுக்காக கொக்கு எல்லாமே வந்து உட்காந்துருக்கும். ஸோ எல்லாம் மிஞ்சி போய் எல்லாம் கொஞ்சம் போல் காப்பாற்றி எடுத்து ஒரு நாள் பார்த்தா ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன் ஆனோன்னா தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி கொஞ்சம் காப்பாற்றி தனியாக எடுத்து போட்டேன். அதில் கொஞ்சம் தான் தப்பிச்சிச்சு, நிறைய இறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆச்சு. சரி ஓகே, அப்போ இதை க்ளீன் பண்ணி செட் பண்ணி நம்ம நீட்டாக தான் போட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. அதனால் இப்போ தான் இதை திருப்பி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணியெல்லாம் வெளியே தள்ளி கீழே அந்த இதெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டிருந்தேன். க்ளீன் பண்ணி வலையெல்லாம் போடணுன்னு வச்சுருந்த டைமில் திடீர்னு மழை பெஞ்சிருச்சு. வலை போட முடில. ஏன்னா மேலே உள்ள க்ரீன் ஷேட் நெட்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் அந்த சைடில் சுற்றி வலை போடல. ஏன்னா நம்ம வலை போடாமல் இது கொக்கு வந்துடும், அதனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படி விட்டு இந்த இடத்துல மழை பெஞ்சு திருப்பி தண்ணி ஃபுல்லாச்சு. தண்ணின்னா ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் அளவுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் திருப்பி தவளை முட்டை போட்டு அந்த மாதிரி வேலைலாம் நடந்துட்டு, தவளை நல்லா முட்டை போடும். ஏன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிறதுனால தவளை முட்டை போட்டு ஃபுல்லாக டேட்போலாக கிடக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ தான் தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக நெட்டு போட்டாச்சு, மேலேயும் க்ரீன் ஷேடு ஃபுல்லாக போட்டாச்சு. நீ அந்த ஃபில்டரை ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ கைஸ், அப்போ இந்த வீடியோ நான் ஒரு 1 வீக்கில் இல்லை 1-2 வீக்கில் முடிக்கணும்னு நினச்சது. ஆனால் 4 இழுத்து போயிடுச்சு. மோர் தென் 3 வீக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் பிட்டாக தான் இந்த வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே நான் அப்படி ஓரளவு கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் கைஸ். அப்போ கைஸ், இப்போ இதில் ஃபிஷ் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 inch தண்ணி ஏறிடுச்சு. திருப்பியும் கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். காலையில் கொஞ்சம் ஏற்றணும், ஒரு 3 inch ஏற்றி விட்டேன். இன்னும் கொஞ்சம் போட்டு விட்டுருக்கு. போதும், கார்ப்ஸுக்கு 3 inch இருந்தால் போதும் தண்ணி, அதனால கொஞ்சம் கூட போட்டு விடலான்னு.
இனி அந்த ஃபில்டர் செட் பண்ணுறதுக்கு மோட்டர் வைக்கும்போது எப்படியும் கொஞ்சம் கூட தண்ணி ஏற்ற வேண்டியது இருக்கும். மோட்டர் அட்லீஸ்ட் சிங்கார அளவுக்கு தண்ணி ஏற்றணும். ஸோ இப்போ நம்ம கார்ப்ஸ் கோய் கார்ப் தான் விட போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் கிடக்கு, நான் அதில் ஃபில்டர் வச்சு வச்சுருந்துருப்பேன். ஸோ இதில் ஃபுல்லாக பிளாட்டினம் இருக்கும். இதில் கொஞ்சம் ரீசெண்டாக வாங்கின நார்மல் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி இதை தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதையும் பிளாட்டினம் கார்ப்பில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு 2-3 இருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த டேங்கில் கொஞ்சம் ஆள் விட்டுருந்தேன். அது மட்டும் எல்லாம் சேம் டைமில் வாங்கினது, ஆனால் அது மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுகளை மட்டும் பிடிச்சி விடணும். வாட்டர் செட் ஆகிடுச்சா, சர்வே ஆகுதான்னு பார்த்துட்டு மீதி எல்லாத்தையும் விடணும். ஸோ பார்ப்போம். இப்போது இந்த ஃபில்டர் ஆஃப் பண்ணிவிட்டு வரேன். நம்ம பிடிக்கலாம் கார்ப்ஸை. கைஸ் பிடிச்சி இந்த டப்பில் தான் போட போகிறோம். இதில் போட்டு அங்கே உள்ளே கொண்டு விடலாம். நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அங்கே கொண்டு விடும்போது காட்டுறேன். ஸோ கைஸ் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. எல்லாமே ஒரு 3 இன்ச் சைஸ் தான். ஸோ எனக்கு கார்ப்பு பொதுவாக வளர்க்குறதுக்கு தான் பிடிக்கும், சின்னதாக வாங்கி விட்டு வளர்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் சின்ன சைஸ் தான் எப்போவுமே வாங்குவேன், பெரிய சைஸ் வாங்கவே மாட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் மெதுவாக ரிலீஸ் பண்ணலாம். நான் ரஃப்பாக ஒரு கவுண்டிங் வச்சுக்கணும், எத்தனை பீசஸ் மொத்தமாக உள்ளே விடுறோங்கிறதுக்காண்டி. ஓகே, அவனு ரொம்ப ஆட்டம் கட்டுறாங்க. அவங்கள அப்படியே விடலான்னு ஒரு ஆசை, ஆனாலும் பிடிச்சி விட்ருவோம். ஸோ அந்த கார்னரில் கிடக்குறாங்க. ஸோ இந்த பேட்சில் 20 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 30 ஃபிஷ் வாங்கினேன். அதில் கொண்டு விட்டு அடுத்த நாள் நிறைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தண்ணி மேலே வரைக்கும் வச்சிட்டேன்னா நிறைய ஜம்ப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போதைக்கு 20 தான் இதில் இருக்குது. 20யும் கொண்டு வந்து விட்டாச்சு. இதில் தண்ணி கிட்டத்தட்ட 4 இன்ச் மேலே வருது. நீங்கள் அந்த பெரிய காப்ஸையும் இதில் பிடிச்சி விடணும் கைஸ். அதையும் பிடிச்சி விட்டோம்னா கொஞ்சம் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது இந்த டேங்கில் கொஞ்சம் ஓடி பழகுனது தான். இந்த இதில் கலந்து நீந்திட்டு கிடக்கு. பார்ப்போம் எவ்வளோ சர்வே ஆகுது, எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம், அதனால் கொக்கு எதுவும் இனி வராதுன்னு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். ஸோ கைஸ் இதெல்லாமே பிளாட்டினம் கார்ப்பு. ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்கி போட்டது. ஸோ இதில் பெருசாக இருக்கிறது மட்டும் அதில் கொண்டு விட போகிறோம். ரெண்டு 3 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பீஸ் தான். மீதியெல்லாம் அப்புறமேட்டு பரவ விட்டுக்கலாம். இது ஒரு 6 இன்ச் இருக்கும் கைஸ். இதுவும் அதே சைஸில் வாங்கி விட்டது தான். இது பெரிய டேங்கில் கிடந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ இதில் 2 ஃபிஷ் இப்போ தான் புதுசாக இங்கே கொண்டு வர போகிறோம்.
மீதி 4மே ஆல்ரெடி இதில் விட்டுருந்தது தான். இந்த பெருசு 4மே ஆல்ரெடி இங்கே விட்டது. இது ஒரு வேல் டைல். அதோட ஃபின்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஃபின்ஸ் லென்த்தாக இருக்கும். இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு இந்த டேங்கில் பிடிச்சி விட்டேன். அது ஃபாஸ்ட்டாக வளர்ந்துச்சு. அது கூட வாங்கின ஒரு கபூட்டா வேல் டைல் தான் இது. அது ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி, அதையும் நேரமே இதில் விட்டலாம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இதில் கிடந்தது தாங்க. இந்த டேங்கில் பெரிய டேங்குங்கிறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அதனால் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 மந்த்து தாங்க இந்த டேங்கில் கிடந்திருக்கும். இதெல்லாம் அதுக்குள்ளே பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கிடந்ததுகளை விட இதில் கிடந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. ஸோ அதனால தான் சீக்கிரம் அதுலேருந்து எல்லாத்தையும் இங்கே மாற்றணும். இவனை இப்போ தான் இங்கே கொண்டு விட்றேன். அங்கே லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு பிட்டு இருக்கும். அந்த பிட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஸோ இனி வீட்டில் கொஞ்சம் கிடக்கு. இங்கே தான் இருக்குது. வீட்டில் உள்ள டேங்கில் கொஞ்சம் இருக்குது. ஸோ முன்னாடி இந்த டேங்கில் போட்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் வீட்டில் கிடக்கு. அதையும் பிடிச்சி கொண்டு வந்து இங்கே தான் விடணும். அப்போ கைஸ், இது வீட்டில் உள்ள டேங்க்கு. ஸோ இதில் ஒரு 1-2 தான் முன்னாடி அந்த டேங்கில் கிடந்தது. நிறைய இறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஃபில்ட்ரு இந்த சும்மா டம்மியாக ஒரு ஃபில்டரும் செட் பண்ணி வச்சு தான் கொஞ்சம் அந்த பிளாட்டினமில் வந்ததில் கொஞ்சம் இதில் விட்டுருப்பேன். ஸோ எல்லாம் சேர்ந்து கிடக்கு. இப்போ இதில் ஒரு 4 கோழி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம அங்கே கொண்டு போகிறோம். அப்போ கைஸ், கொண்டு வந்தாச்சு. இது ஆல்ரெடி உள்ளது எல்லாமே அந்த கேங்கில் கிடக்கும். அங்கே தூரமாக இருக்குது. இன்னும் ஆளுங்கள்ட்ட அந்தளவு பழகலை. பார்ப்போம். இவங்களை இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆல்ரெடி நம்ம 26 விட்டுருக்கோம். இதில் இனி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் இதில் இருக்கிறதுலே பெருசு. அரௌண்ட் 8 இன்ச் இருக்கும். இப்படியும் ஸோ விட்டுலாம். லாஸ்ட் ஒன் 38 37. ஸோ டோட்டலாக இப்போதைக்கு 37 விட்ருக்கோம். இருக்கட்டும். இன்னும் அந்த பிளாட்டினமெல்லாம் இன்னும் இங்கே ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ கைஸ், இந்த வீடியோ எவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.